நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் வழக்கம் போல் சிம்பிளான சமையல் தாங்க, ஆனால் ஹெல்த்தியான சமையல். எல்லாருமே, எல்லா வயதினரும், சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர் வரையும், டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம சமைக்கிற சமையல். ஓகேங்களா? மட்டை அரிசி சாதம். நல்லா அந்த மட்டை அரிசி வடிக்கும்போது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சு வடிங்க. நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு தொண்டை அடைக்காமல் இருக்கும். துவரம்பருப்பு போட்டு கத்திரிக்காயும் கேரட்டும் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இதில் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அருமையாக இருக்கும் சாம்பார். சிம்பிள் சாம்பார் இந்த பிகினர்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது வந்து கோக்கா பொரியல். கோக்கா வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க டெய்லி. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஓரத்தில் கோவப்பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே போவோம் அந்த வேலியில். அப்போல்லாம் அந்த கோக்கா வந்து யாருமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதான் பாருங்கள் கால மாற்றம் அப்படிங்கிறது. கோக்கா பொரியல். கொஞ்சம் எண்ணெய் பார்த்து கம்மியாக ஊற்றிக்கோங்க, சரியா? நிறைய எண்ணெய் வேண்டாம். எதுக்கு எண்ணெய் வேணுமோ அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எந்த வகையான சம்பா அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை மட்டும் ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ்லேயும் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சம்பா அரிசி, நான் மாப்பிள்ளை சம்பா 1 கப்பு எடுத்திருக்கேன்னா 1/4 கப்பு வெந்தயம். இதை தனித்தனியாக வறுத்து பொடிச்சு வச்சு 1 கப்பு அந்த பொடிச்ச பவுடர் எடுக்கிறீங்கன்னா 4 இல்லை 5 கப்பு தண்ணியை ஊற்றி ஓப்பன் பாட்டில் வேக வச்சாலும் சரி, குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டாலும் சரி, அரை உப்பு சேர்த்து அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா 2 இட்லி எடுத்துக்கிட்டு இதை ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் அப்படியும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவ்வளோ நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாமன்னா தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாருமே. இது நம்ம வெந்தயம் சேர்த்து பண்ணால் சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்து பண்ணுறோமா, அடுத்தது கருப்பு உளுந்து. அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பா ரைஸ் 1 டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1/4 டம்ளர் உளுந்து. அதே மாதிரி சம்பா ரைஸு 1/4 டம்ளர் வெந்தயம். தனித்தனியாக 2ஐயும் வறுத்துக்கணும். 2ஐயும் வறுத்து பொடிச்சு தனித்தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோ, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டால் கூட தண்ணி நல்லா 1 டம்ளர் 2 டம்ளர் ஊற்றி வச்சுக்கோங்க. ஓப்பனில் தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் அதை போட்டிங்கன்னா கெட்டி தட்டாது, கிளறி விட்டுடுங்க. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? குடிக்கிற பதத்துக்கு வச்சுக்கோங்க. அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கஞ்சி ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கர்ப்பப்பைக்கும், பெண் குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லதுங்க. மற்றவங்க சாப்பிட்லாம்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி கவுனி அரிசி இட்லி. நம்ம வீட்டில் வந்து இட்லின்றது, வெள்ளையாக இட்லின்றது எவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க செஞ்சு. கவுனி அரிசி இட்லி தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கவுனி அரிசி எந்த பாரம்பரியமான அரிசி இட்லியாக இருந்தாலும் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடுங்க, இல்லைனா வேர்க்கடலை சட்னி சேர்த்து சாப்பிடுங்களேன். பிரமாதமாக இருக்கும். வேர்க்கடலை வந்து அவ்வளோ சத்து நிறைந்ததுங்க. அந்த முந்திரிக்கு நிகராக சத்து உள்ளது நம்ம வேர்க்கடலை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலை வற்றி சிமிலி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? இந்த சத்துக்கள்லாம் சேரணும் அப்படின்றதுனால தான். ஒவ்வொரு சீதோஷ்ண நிலைக்கும், ஒரு பண்டிகைக்கும் ஒரு பொருட்கள் வச்சாங்க. கொழுக்கிட்டனா எந்த சீசனில் வச்சுருக்காங்க, அதெல்லாமே உடம்புக்கு அந்த டைமில் தேவைப்படுற ஒரு சக்தி தான். அதனால தான் நம்ம அப்படி பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். 1 நிமிஷம். கவுனி அரிசி இட்லி வேகட்டும், எடுத்துடலாம். இதாங்க இன்னைய சமையல். இந்த கஞ்சை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட கூட அருமையான, எப்பவுமே சொல்கிறது, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நீர் மோரில் நிறைய இருக்குங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது நீர் மோரில். அவ்வளோ கேவலமாக நினச்சிடாதீங்க மோரை மட்டும். அதாவது சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த மோரை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 11 o'clock வீட்டில் இருக்கிறீங்க, வயதானவங்கன்னா கண்டிப்பாக இந்த நீர் மோரை எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்து அனுப்பிடுங்க. ஒரு போகும்போதோ இல்லை பஸ் விட்டு இறங்கினோடனேயும் குடிச்சிக்கலாம். மத்தியானம் வீட்டில் இருக்கீங்கன்னா சனி ஞாயிறில் கம்பல்சரியாக இந்த மோர் இல்லாத உணவு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம ரசம் வந்து டெய்லி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி மோரும் சாப்பிட்ணும் அப்படின்றத இன்னையிலேருந்தே உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? இதாங்க சிம்பிளான சமையல், ஆனால் ஹெல்த்தியான சமையல். இது மாதிரி டெய்லி சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம அடுப்பங்கரையில் நம்ம சமைக்கிற உணவில் தாங்க இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும். எல்லாருக்குமே அதான். நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒன்று பண்ண முடியும். அதே மாதிரி தான் நானும்
உங்களை மாதிரி தான் நானும், உங்களில் ஒருத்தி தான். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி.